காவல்துறை அதிகாரி போல் பேசிய நபர் தொலைபேசி அழைப்பு வாயிலாக இளம்பெண் ஒருவரிடம் 62,000 ரிங்கிட்டை மோசடி செய்தார். இதுகுறித்து பசூட் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிண்டென்டென்ட் அசாமுடீன் அகமட் கூறுகையில், பாதிக்கப்பட்ட அந்த 19 வயது பெண் அவரது தந்தைக்கு சொந்தமான தொலைபேசியில் அழைப்பு ஒன்றை பெற்றுள்ளார். அந்த அழைப்பில் கோலாலம்பூரில் உள்ள டச் அண்ட் கோ தலைமையகத்தில் இருந்து அழைப்பதாக கூறி ஒருவர் தன்னை அறிமுகப்படுத்தியுள்ளார் என அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணின் தந்தைக்கு டச் அண்ட் கோ கணக்கில் 25,000 ரிங்கிட் அபராதம் உள்ளதாக அந்த நபர் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த அழைப்பு பேராக் மாநில போலீஸ் தலைமையகத்தில் உள்ள ஒரு போலீஸ் அதிகாரிக்கு மாற்றப்பட்டதாக அப்பெண் ஏமாற்றப்பட்டுள்ளார். அப்பெண்ணுக்கு மேலும் அதிர்ச்சியூட்டும் வகையில் அவரது தந்தையின் பெயரில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை போதைப்பொருள் நடவடிக்கையில் தொடர்புடையதாக நம்பப்படும் ஒரு புதிய வங்கிக் கணக்கும் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என அசாமுடீன் இன்று ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டார். எனவேதான் தனது தந்தையை இதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் 60,000 ரிங்கிட் பணம் கொடுக்க வேண்டும் என அந்த மோசடி பேர்வழி கூறியதை நம்பி பாதிக்கப்பட்ட அப்பெண் முன்னாள் ஆசிரியரான தனது தாய்க்கு சொந்தமான நகைகளை விற்று அந்த பணத்தை கொடுத்துள்ளார். இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 420 கீழ் விசாரிக்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.